நாங்கள் யாரையும் புறக்கணிக்கல. நான் ஏற்கனவே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அவருக்கு பேசி ஜனநாயக கூட்டணி வெளியே வரான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கேன். அவ்வளோதான். அது 17க்கு அப்புறம் சுற்றுப்பயணம் வகுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக தமிழக சுற்றுப்பயணம், மாநில தலைவரோட சுற்றுப்பயணம், எங்களுடைய பயணம் இல்லை, எங்களுடைய பயணம் எப்படிங்க? ஓ சரி சரி. இல்லை, அது வந்துன்னா சுற்றுப்பிரயாணத்துக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். இப்போ இந்த வாகனம் வந்து எங்கள் பழைய மாவட்டத்தில் ஐயப்பன் அவருக்குள்ள வாகனம் அவர் கொண்டு வந்தார். சுற்றுப்பயணத்துக்கு ரெடியாக வச்சுருக்கோம் அப்படின்னாரு. இது எப்படின்னாக்கி எங்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வந்து இப்போ அவங்களாவே ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து தான் ரெடி பண்ணணும். இப்போ அவங்களாவே பிரச்சாரத்துக்கு ரெடியாகி தயாராக இருக்காங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் எவ்வளோ தூரம் தயாராக இருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இல்லை, இப்போ முதல்ல இந்த பூத் கமிட்டி இப்போ திருநெல்வேலி ஆகஸ்ட் 17, அடுத்தது கொங்கு பெல்ட்டு, அதுக்கப்புறம் திருச்சி, அதுக்கு பிறகு திண்டிவனம் அல்லது சென்னை, இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு கேடர்ஸ்க்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். சார், அதான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். நீங்கள் கவனிக்கலாம் நினைக்கிறேன். அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. ஒரு முதலமைச்சருக்கு இந்த விஷயமே தெரியாதா இருக்கும். அதான் உடுமலைப்பேட்டையில் நடந்த சம்பவமும் அல்லது பெரிய கடை வீதியில் ஒரு ஸ்டேஷனில் தூக்கு போட்டி செத்ததும் யாருக்குமே முதலமைச்சருக்கு தெரியாமல் இருக்குங்க. அவர் என்ன சொன்னார்னா, இரட்டையில சின்னத்திற்கும் கூட்டணி கட்சி சார்பாக போட்டியிருந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் அதனுடைய சின்னங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டார். இப்படி தான் பேசுனது என்னுடைய காதில் விழுந்தது. ஆனால் உங்களுடைய காதில் எப்படி விழுந்துன்னு எனக்கு ஆமாம். என்னதுன்னா இன்னும் முடிவு பண்ணல. அவர் சரியான தீர்க்கமான முடிவு. எந்தெந்த தொகுதி யாருக்குமே முடிவாகலை. ஆக இரட்டையிலைக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர் போட்டியிட்டால் அவர் 5 ஆண்டுகள் முடிய போது இனியாவது உதயநிதி ஸ்டாலின் நீட் எலெக்ஷன் எழுதுவாங்க அப்படிங்களா சார்? அதை சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணாங்க, ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதாவது கோயப்பல்ஸ் தத்துவம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னால் அது உண்மையாகிடும். நீட்டு தேர்வு வராதுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்கள விஷயம் தெரியாதவங்களாம் துணை முதலமைச்சர்னு விஷயம் தெரிஞ்சா அவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். அதனால தான் அவர் இன்னைக்கு துணை முதலமைச்சராக வந்திருக்கார். வராதுன்னு தெரிஞ்சிருந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அடுத்த எலெக்ஷனுக்கு அடையமா நம்ம இப்போ இனிமேல் வந்தால் நீட்டு தேர்வை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சார், காவல்துறை ஆனால் உடனடியாக 1 கோடி மறுநாள் 1 கோடி நிதி ஒதுக்கீடு அது இல்லாமல் சம்மந்தப்பட்ட நபர் தேடப்பட்டிருந்த நபர் துப்பாக்கிட்டு அதாவது இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. இந்த காவல்துறை வேகம் தமிழக முதல்வரோட வேகத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? முதலமைச்சரோட வேகம் இருக்குன்னே நீங்கள் கேட்கக்கூடாது. எந்த இடத்துல எந்த இதுக்கும் எந்த சம்பவம் இல்லை. வந்தால் 30 லட்சம், சாராயம் குடிச்சா 10 லட்சம். இதுதான் முதலமைச்சருடைய வேகம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.